ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகாலட்சுமி. இன்றைக்கி ஒரு சூப்பரான சிம்பிளான ஹேர் க்ரோத் மாஸ்க்கு தாங்க உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ஹேர் மாஸ்க்கை நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் கண்டினியூவாக யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு சூப்பரான ஹேர் க்ரோத் ரிசல்ட் மட்டும் இல்லைங்க, நம்ம ஹேர் ஃபாலையுமே நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அதே சமயம் நம்ம ஸ்கேல்பில் வந்துட்டு டேண்ட்ரஃப் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதையுமே நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அதுபோல் அடுத்து டேண்ட்ரஃப் வராமலும் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ஹேர் மாஸ்க் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அப்படி நான் இன்றைக்கி என்ன ஹேர் மாஸ்க் எடுத்துருக்கேன் சொல்லிட்டு பார்க்குறதுக்கு பொண்ணுக்குட்டி, நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆளுங்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நாம் என்ன ஹேர் மாஸ்க் சொல்லி பார்க்கலாம். எப்போதும் போல் நம்மளோட ஹேர் மாஸ்கோட மெயின் இன்க்ரீடியண்டான வெந்தயத்தை முதல் நாள் நைட்டே ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது கூடவே இன்றைக்கி நான் கொஞ்சமாக கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். கொண்டக்கடலை வந்து ஹேர் மாஸ்க்குக்காக ஊற வைக்கலை, நான் சமையலுக்காக ஊற வச்சதில் கொஞ்சம் மிச்சம் இருந்தது, அதை இன்றைக்கி ஹேர் மாஸ்கோட சேர்த்துக்க போகிறேன். கொண்டக்கடலையில் வந்துட்டு நம்ம ஹேர் க்ரோத்துக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கேல்ப்பை நல்லாவே க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு நான் எடுத்துருக்கிற மெயினான இன்க்ரீடியன்ட் வந்துட்டு இன்றைக்கி வேப்பிலை எடுத்துருக்கிறேன். வேப்பிலையுமே நம்ம ஸ்கேல்ப்பை நல்லா க்ளீன் பண்ணி பொடுகு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேரை நல்லா ஸ்ட்ரென்தனிங் வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்ம தலையில் அதிகமாக பெயின் தொல்லை இருந்தாலும் நம்ம 2-3 வாட்டி வேப்பிலையை வந்துட்டு வெந்தயத்தோடு சேர்த்து அரைச்சி போட்டோம் அப்படின்னா அந்த பெயின் தொல்லையுமே கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிரும். இப்போ நாம் எடுத்து வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டையுமே இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட நான் வந்துட்டு செம்பருத்தி இலையும் சேர்த்துருக்கேன். செம்பருத்தி இலை ஹேர் க்ரோத்துக்கும் ஹெல்ப் பண்ணும். அதே சமயம் நம்ம ஹேரை நல்லா ஷைனிங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதை எல்லாத்தையுமே நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம வெந்தயம் ஊற வச்சுருந்த தண்ணியை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஹேர் மாஸ்க் வந்துட்டு எப்போவுமே கொஞ்சம் ஓரளவு வாட்டர் கன்சிஸ்டன்சியாக இருந்தால் தான் நம்ம ஹேரில் வந்துட்டு அப்ளை பண்ணுறதுக்கும் ஸ்கேல்ப்பில் நல்லா அப்ளை ஆகிறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் மேக்ஸிமம் முடிஞ்சளவுக்கு ரொம்ப கட்டியாக எடுக்காமல் ஓரளவு மீடியம் இந்த மாதிரி தெளிதலுன்னு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ நம்ம ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணலாம். நான் வந்துட்டு ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி 2 மணி நேரத்துக்கு முன்னக்கூட்டி ஆயில் அப்ளை பண்ணியிருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு சிக் எடுக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி சிக் எடுக்காமலே ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு சிக் எடுத்துகிட்டு அப்புறமா ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுங்கள். சிக் எடுக்காமல் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹேர் வாஷ் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதிகமாக சிக்கு இருக்கும். அப்படிங்கப்போ எக்ஸ்ட்ரா ஹேர் ஃபால் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி நல்லா ஹேரை நல்லா சிக் எடுத்துக்கோங்க. சிக் எடுத்துகிட்டு ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹேர் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப சிக் இருக்காது. நான் வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுனால சிக் எடுக்காமல் இன்றைக்கி வந்துட்டு என்னோடய ஸ்கேல்ப்லேயும் சரி ஹேரோட லென்த்லேயும் சரி நல்லாவே ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணி பன் போட்டு வச்சுட்டேன். ஆஃப்டர் ஹேர் வாஷ் என்னோடய ஹேர் இந்த மாதிரி தாங்க இருந்தது. நான் எதிர்பார்த்த அளவுக்கு சிக்கு இல்லை, பட் இருந்தாலும் கொஞ்சம் வந்துட்டு சிக்கு இருக்க தான் செஞ்சது. அப்புறம் நம்ம வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ண உடனே கண்டிப்பாக வந்துட்டு உடனே சீப்பு வச்சு கோம் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் சிக்குமே உடனே எடுக்காதீங்க. நல்லா ஓரளவு மீடியமாக முக்கால்வாசி காஞ்சதுக்கப்புறம் கூட சிக்கெடுங்க. முன்னாடியே எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஹேர் ஃபாலிக்கிள்ஸ் வந்துட்டு ஈரத்தினால வீக்காக இருக்கும். நம்ம வந்துட்டு சிக்கு எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே ஹேர் ஃபால் ஆகும். அதனால் நல்லா முடி காஞ்சதுக்கப்புறமா சிக்கெடுங்க. முடிஞ்ச அளவு ஆஃப்டர் ஹேர் வாஷ் வந்துட்டு பெரிய பல்லு நல்லா அகலமாக இருக்கிற சீப்பை வச்சு சிக்கு எடுத்தோம் அப்படின்னா அதுவுமே நம்ம ஹேர் ஃபாலை கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி சீப்பை வச்சு நம்ம சிக்கு எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஹேர் வந்துட்டு உடஞ்சி விழுறதை வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு கம்மி பண்ணலாம். அதுவே சின்ன பல்லாக இருந்துச்சு அப்படின்னா அதிகமாக சிக்கு விழும். அந்த சிக்கை எடுக்கிறதுக்கு நம்ம வந்து புல் பண்ணும்போது நம்ம ஹேர் வந்துட்டு பிரேக்கேஜ் ஆகி வரும். அதனால் முடிஞ்ச அளவு பெரிய பல் இருக்கிற கோம்பை வச்சு சிக்கெடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஹேர் ஃபாலும் கம்மியாகும், ஹேரோட பிரேக்கேஜும் கம்மியாகும். ஆஃப்டர் ஹேர் வாஷ் என்னோடய ஹேர் இந்த மாதிரி தாங்க இருந்தது. நல்லா ஹேர் நல்லா சாஃப்டாகவும் இருந்தது, நல்லா பவுன்சியாகவும் இருந்ததுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற சின்ன சின்ன லைக் அண்ட் சப்போர்ட் தான் எனக்கு பெரிய மோட்டிவேஷன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இப்போதைக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ். Bye friends.